ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோவோட ரியாக்ஷன் பார்ப்போம். சூப்பர் 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 நொறுக்குது 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 அதருது அதருது சூப்பர் 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 அருமை அருமை பிடிச்சா சைக்கிள் பிடிச்சா சைக்கிள் பிடிச்சா ஒரு ஆள் தான் பிடிச்சா சைக்கிள் சைக்கிள் ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு பிடிச்சா சைக்கிள் சூப்பர் ஆட்டம் அருமை 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 அருமை. அதாவது இந்த ஜல்லிக்கட்டில் கமெண்ட்ரி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அருமையான கமெண்ட்ரி ஆடியோ எடுத்து இந்த வீடியோவுக்கு லிங்க் பண்ணி விட்டானுங்க. பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே இந்த உலகளவு காம்படிஷனுக்காக போனாங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஜாலியான வீடியோ தான். சரி, அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக வைரலாக ஒரு அண்ணாச்சி பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. அவரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். விஜி சங்கர், சாப்பிட போற நேரத்துல ஏன்டா ஃபேனை ஆஃப் பண்ணிட்ட? சங்கர், எங்க அப்பா வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருடா, அதனாலதான். சரிங்க சந்தோஷமா இருங்க. அதாவது இந்த அண்ணாச்சி ஒரு மளிகை கடை வச்சிருக்காருங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வாரமலர், அந்த சிறுவர் மலர், இந்த மாதிரி வீக்லி நியூஸ் பேப்பர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வர்ற இந்த சிறுகதைகள், இந்த நகைச்சுவைகள், இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரீல்ஸாக போட்டிருக்காரு. அதாவது இவர் சொல்கிற காமெடியெல்லாம் சிரிப்பாக வரலைங்க. ஆனால் இவர் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அது ஜோக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அந்த கேரக்டராகவே மாறிட்டு கோபி சூதாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்த தோனி பார்க்குறதுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அடுத்ததா இன்ஸ்டாகிராமையும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. எப்படி கலக்குறான்னா, மண்டை நாட்டிட்டு கலக்குன்னு கலக்குறான். அந்த மண்டையாலேயே ஃபேமஸ் ஆகிருப்பான் போல இருக்குது. அந்த ரியாக்ஷன் இப்போ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். சரி, பார்த்தீங்களா எப்படி மண்டை ஆட்டுறாரு? சரி, அடிக்கடி எதுக்கு நாங்கள் நக்கிட்டே இருக்கா, அப்புறம் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை ஊறுகாயை வச்சு நக்கிட்டு இருக்கானோ? 2K கிட்ட பண்ணுவோம் போல இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மாஸ் பண்ணிட்டு அப்படி இவனுக்கு இப்போ ஒரு சீக்கிரமாக ஒரு சிகிச்சை தேவைப்படுது. அது என்னன்னா தெரியுங்களா, டாக்டர் இந்த ரீலை பார்த்தாருன்னு வைங்களேன், இந்த கழுத்துக்கு மாட்டுற இந்த தனுஷ் கூட ஒரு படத்தில் போட்டிருப்பார்ல ஒரு பெரிய பெல்ட்டு, அந்த பெல்ட்டை கொடுப்பார். தம்பி, இங்கே மண்டை இப்படி ஆட்டாத, மண்டை தனியாக கழுண்டு வந்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மண்டையை ஃபுல்லாக தான் எல்லா வீடியோலையும் ஆட்டிட்டு இருக்கலாம். ஒரே ரியாக்ஷன் தான். சரி, அடுத்ததா ஓகே, என்னதான் ஒருத்தர் மண்டை ஆட்டுன்னு ஃபேமஸ் ஆனாலும் இன்னொருத்தர் மண்டை ஆட்டவே மாட்டேங்கிறா. அவரோட ரியாக்ஷனை பார்த்துருவோம். பார்த்தீங்களா, ஒருத்தன் அந்த மண்டை அந்த ஆட்டினா மாஸ்க் ஆட்டி, இவன் மண்டையோ ஆட்ட மாட்டேங்கிறா. நீ செயல் புயல்னு பார்த்தாவே தெரியுது, ஒன்றுமே செய்ய மாட்டேன் போல இருக்குது. சி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்ததா இந்த வியூஸ்க்காக என்னென்னவோ பண்ண வேண்டியது இருக்கேன். மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு சை, நீங்களும் பாருங்க. பார்த்தீங்களா, வாய் என்ன அண்டா வாய் மாதிரி வச்சிருக்கிறா. அந்த பிள்ளையை கடிச்சு போடுவோம் போல இருக்குது. நல்ல வேலை அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்குது, இல்லைன்னா நம்ம வாயை திறக்கிறத பார்த்தா என்னதான் ஆகிறது. சரி, ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் ஃபேமிலி ரீலில் இப்போ எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு மாடர்ன் ரேஞ்சுக்கு தன்னோட ஒய்ஃபை நினச்சிக்கிட்டு ஆடிட்டு திரிகிறான். ஏன்னா உலகமே வீடியோ பார்த்துட்டு இருக்குது. ஒய்ஃபை இப்படியாட எக்ஸ்பிரஸ் கொடுத்து ஆடிட்டு இருப்ப. சரி, பார்க்குறக்க சைக்கிளை. சரி, அடுத்ததா நான் ரீசெண்டாக பார்த்த வீடியோவில் செருப்படி வீடியோன்னா இந்த வீடியோ தான். பாருங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்காவுக்கு ஒரு தம்பி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பார்ப்போமா?
தம்பி வாழ்க்கையில் அமுக்கணும் கடிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வெளியே பாடுற புண்டை. தங்கச்சி வாழ்க்கையில் சப்பனும் லாலிபாப் கடிக்கணும் இல்லாமல் படித்து முன்னேற வேலையை பாரு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சிஸ்டர். அதாவது ஏப்பா உங்களுக்கு ஒரு நியாயம் பசங்களுக்கு ஒரு நியாயமா? பொண்ணுங்க நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த நினைப்போட தெரியறதுல பசங்க மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்களாக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆனால் பையன் அருமையான செருப்படியை கொடுத்து விட்டான். சரி, அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போமா? ஓகே, அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி பாடுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. அந்த மாதிரி ஒரு வைரலான பாட்டுக்கோட ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன், பயங்கரமாக வந்து கமெண்ட் திட்டக்கூடாது. சரி பாருங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னை விட்டு போனியே, தங்கமான மனசு இருந்தோம் என்னை விட்டு போனியே, அவன் பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போனியே, நான் வெளியூர் போகும்போது அவங்க கூட போனியே, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 நீ ஒரு சீ 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 நீ ஒரு சீ. டான்ஸ் நல்லா இல்லைன்னா காமெடி பண்ணுறங்கிற பேரில் வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு தான் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூடியூப் எங்கே போனாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் இந்த பாட்டு தான் வச்சு மக்கள் எல்லாம் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹைப்பு தான் எனக்கு ஏறிடுச்சு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. லாங்குவேஜ் முக்கியமாக படத்தை பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பட்டை கிளப்பி விட்டாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே இப்போ வச்சாட்டுக்குது. இதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டு. ஆனால் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்ததா இவளுங்க பண்ற அக்கப்போருக்கு அளவே இல்லைங்க. பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கமெண்ட் ஒன்று அடிக்க போறேன். பார்த்துட்டு நான் சொல்றது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கோபால், லதா, அடிக்கடி எம்எல்ஏ மோதுறீங்க, நெஞ்சுவலி வந்துற போது பார்த்து. உன் மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, பஞ்சேதான். லதா, கோபால், இந்த என்னது இது? மோதிரம். இது எதுக்கு? உன்னோட அழகான விரல். தெரியும் கோபால், இத தாலி மாதிரி எனக்கு கொடுத்து வேலி போட பாக்குறீங்களா? நோனோ, நான் ஜாலியா தான் கொடுக்குறேன். ஜாலியா? நீங்க ஜாலி பண்றதுக்கு கொடுக்கற கூலியா இது? காலி பண்ணிடுவேன். லதா, கோபால், உன் குரல் ஏன் இப்படி இருக்கு? தொண்டை கட்டிக்கிச்சுடா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டியது. அதுக்கப்புறம் அவன் இப்படி கமெண்ட் பண்ணா அப்படி கமெண்ட் பண்ணான்ட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவோட அவன் போட்ட கமெண்ட்டெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது அப்படியா இது இப்படியா ஆமாம் அப்படிதான்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டு மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. நீ வந்து நல்ல மாதிரி நடித்து சீன் போட்டு நாங்கள் வந்து இப்படி வீடியோ போட்டால் அதுக்கு இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்படி ஒரு வீடியோ போட்டால் பசங்க எக்குத்தப்பா கமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் மக்களே. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்ததாக ஒரு ரியாக்ஷன் பார்ப்போமா? ஓகே, அடுத்ததாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரோட ஒரு குமுறலை தான் நம்ம இப்போ ரியாக்ஷனாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஆக்குங்க ஆக்குங்க ஆக்குங்க, என்ன ட்ரெண்ட் ஆக்குங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நான் பிளாக் பண்ணுறேன்டா. வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணால் இவரோட வீடியோ தான் நிறைய வந்துட்டு இருக்குது. எப்பட்றா நாங்களே 4 வருஷமாக சேனல் ஆரம்பித்து என்ன சொல்கிறது அப்படியே கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கோம். வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்க. நேற்று தான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்குங்க ஆக்குங்க ஆக்குங்கன்ட்டு ஒரு பில்டப் வர இப்படிலாம் போட்டால் வைரல் ஆகிடுவீங்க, ட்ரெண்ட் ஆகிடுவீங்க. நாளைக்கு பார்த்தா என்ன சொல்கிற பிகின் வுட்ஸில் போய் ரிவ்யூ கொடுத்துட்ருக்குறீங்க, சாரி பிகின் வுட்ஸில் போய் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறீங்க. ஆனால் நாங்கள் காலம் போகிற இதே மாதிரி வீடியோ போட்டு 500-100 வியூஸ்க்காக ஏங்கிட்டு உட்காந்துருக்குறோம். விளங்குமா? சரி, அடுத்த ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அவனுக்கு இவன் அண்ணனாக இருப்பான் போல இருக்குது. இவன் பண்ணுற கூத்தை நீங்களே பாருங்கள். கடைசியை கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன். ஃபாலோ பண்ணுங்க இல்லை காலைல போட்டுருவேன். கல்ல என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா காலைல போட்டுட்டா காலைல ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கேண்ணா. சரியா? ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிடுங்க. சரியா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிடுங்க. அந்த கல்லை கொஞ்சம் போடுறோம், முதல்ல மண்டலம் போடுறோம்டா. ஏடா ஃபாலோ பண்ணி காலில் போட்டுருவியா? நீ காலில் போட்டேன்னா தலையில் போட்டால் எங்களுக்கு என்னடா? ஏன்டா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு வைரலாக ட்ரை பண்ணுறீங்க? எல்லாருமே திவாகர் ஆகிட முடியுமா? இப்போ அடுத்ததா திவாகரோட வீடியோ ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு எந்த லெவலில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். சரி, அதுக்கு முன்னாடி அவரோட சின்ன ஒரு ரீலை பார்த்துட்டு வருவோம்.
உனக்கு தைரியம் தான் பரஞ்சுகளை பண்ணதே நான் தான் என்ன வளைய போறா. பாத்தீங்களா, இவரை யாருன்னு கேளுங்க. இவர் வந்து ஒரு குட்டி சிவாஜி கணேசங்க. நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் நீங்கள் பார்க்குறக்கு சிவாஜி மாதிரியே நடிக்கிறீங்க, ஐயோ சிவாஜி கணேசன்ல என்னங்க நீங்கள் வேற லெவலில் நடிக்கிறீங்க, செம்மங்க அப்படிங்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டம் கொடுத்துருக்காங்களாம். நடிப்பு அரக்கன், நடிப்பு சூறாவளி, அவரு இவரு பத்மபூஷன், அது இதுன்ட்டு. அதுவும் பொண்ணு தான் வந்து கமெண்ட்ல அப்படி மெயின் மேயறாங்களாமா. நீங்கள் ஒரு மகா நடிகன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டார்ச்சர் பண்ணுறாங்களா, லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் சொல்ல, இவர் தான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்குறாப்படி. இவரு தான் இப்படி பண்ணுறா அப்படின்னா இவரை கூப்பிட்டு இந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. இந்த ஹாலிடேஸ் அது இதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, இங்கேருந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறாங்க பார்த்தீங்களா, டூரிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இவரை கூப்பிட்டு போய் கோட்டு சூட்டு போட்டு பில்லா ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நடிக்க வைக்கிறாங்க. பைபிளில் தனியாக நடிக்க வச்சா கூட பரவாயில்லைக்கு, கூட 2-3 பூவையெல்லாம் சேர்த்து வச்சு நடிக்க வைக்கிறானுங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணெல்லாம் ஃபயர் ஆகுது, ஸ்டொமக் ஃபயர், குண்டி ஃபயர், எல்லா ஃபயர் ஆகுது. சரி, ஏன் நம்ம இந்த என்ன சொல்கிற வன்மத்தை கக்கக்கூடாது. சரி, அவருக்கு வந்த வாழ்க்கை எப்படி? ஓகே, இதோட ரியாக்ஷன் வீடியோ பார்ட் 3 வந்து முடிச்சிடுங்க. இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறதில்ல, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு ஃபன்னாக இருந்ததா, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு போட்டு உங்களுக்கு கடுப்பேற்ற விரும்பலை. நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.